இவ்வாறே பார்வையின்றி அலைந்து திரிவாய். மகாதேவா, மகாதேவா, மகாதேவா! நாராயணா, இந்த பக்தனுக்கு தங்கள் காலடியில் இடம் தாருங்கள். அப்பொழுதுதான் தங்கள் அருகாமையில் அமர்ந்து தங்கள் பெயரை நான் துதிக்க இயலும். என் நாராயணர் காலடியில் அமர்ந்தபடியே அவர் நாமத்தை நான் துதிப்பதை விட வேறு என்ன சுகம் எனக்கு இருக்கப் போகிறது? ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. மகாதேவா, அந்தகாசுரனை எதிர்த்து யுத்தம் புரிவதற்கான நேரம் வந்துவிட்டது. அந்த யுத்தத்திற்கு முன்பாக அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய துவங்க வேண்டும் தேவி. ஏனெனில் நாராயணர் அனைத்து பொறுப்பையும் எனக்கு அளித்து யோக நித்திரைக்கு சென்று விட்டார். இனி இவ்வையகத்தில் என்ன நடந்தாலும், நல்லதோ தீயதோ, அவை நிகழ்வதற்கான பொறுப்பு என்னுடையது. பௌமா, பௌமா! நீ இங்கு என்ன செய்கிறாய் அந்தகாசுரா? உனது மாயைத் திரை அனைத்தும் என்னை ஏதும் செய்யாது என்று அறிவாய் அல்லவா? பிறகு எதற்காக இங்கு வந்தாய்? நான் அறிவேன். ஏன் அது செயல்படவில்லை என்பது பற்றியும் நான் நன்கு அறிவேன். அதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். பூமியின் மைந்தன் பௌமனுக்கும் திதியின் புதல்வன் அந்தகாசுரனுக்கும் இடையே உள்ள உறவை பற்றி நான் உரைக்க வந்தேன். அந்தகாசுரா, உன் வார்த்தை ஜாலத்தில் சிக்க நான் தயாராக இல்லை. அதோடு உன்னை போன்ற அதர்மியிடம் எனக்கு என்ன உறவு உள்ளது? ஒளிக்கும் இருளுக்கும் என்ன உறவு? நாம் வேறுபட்டவர்கள். நம்மிடையே எந்த உறவும் கிடையாது. இல்லை பௌமா, நாம் வேறுபட்டவர்கள் அல்ல. அந்த உண்மையை உனக்கு உரைப்பதற்கே யாம் வந்தோம். உனது தந்தையின் பெயர் என்ன? கண்டறிந்தாயா? வெகு விரைவில் அந்த தகவலும் கிடைத்துவிடும். ஆனால் இனி இதை கேட்டு நான் என்னுடைய சமநிலையை இழக்கப் போவதில்லை. புரிந்து கொள். ஏனென்றால் என் குரோத அக்னியை என் தந்தையிடம் வெளிப்படுத்த வைத்திருக்கிறேன். நிச்சயம் என்னுடைய தந்தையை நான் கண்டறிவேன். நீ மட்டுமல்ல, நாம் இருவரும் ஒன்றாக தேடுவோம். நாம் இருவரும் ஏன் தேட வேண்டும்? அவர் என் தந்தை. நானே பார்த்துக் கொள்கிறேன். அவர் உனக்கு மட்டும் தந்தை அல்ல பௌமா, அவர் எனக்கும் தந்தைதான். நீ மற்றும் நான் இருவரும் சகோதரர்கள், இருவரும் சகோதரர்கள்.
நம்ப மாட்டேன். இது உண்மையாக இருக்காது. நான் இதை நம்ப மாட்டேன். இதை கேட்ட போது நானும் நம்பவில்லை. ஆனால் நாராயணன் சிவன் மீது ஆணை என்று கூறுகிறார். பௌமன் எனது சகோதரன் என்றார். என் இளைய சகோதரன். அண்ட சராசரத்தில் உன் ஒருவனுக்கு மட்டும்தான் எனது சக்தியை எதிர்க்கும் திறன் உள்ளது. நீ மட்டும்தான் பௌமா பலத்தில் எனக்கு நிகராக இருக்கிறாய். அதற்கும் ஒரே காரணம்தான். நம் இருவரின் தந்தையும் ஒருவர்தான். நம் இருவர் உடலில் சீறி பாய்ந்து ஓடும் உதிரமானது ஒன்றுதான். சகோதரர்களுக்கு இடையே என்ன விரோதம் உள்ளது? பௌமா, நடந்தது அனைத்தையும் நீ மறந்துவிடு. வா சகோதரா, என் கரம் பற்றிக்கொள், கட்டி தழுவிக்கொள். நான் உறுதியளிக்கிறேன், நாம் இருவரும் இணைந்தால் அண்ட சராசரத்தையே ஆளுவோம். அண்ட சராசரத்தையே ஆளுவோம். அண்ட சராசரத்தையே ஆளுவோம். நமது சக்திகள் இணைந்தால் பிறகு பௌமா, சிவசக்தியின் பலத்தாலும் நம்மை அசைக்க முடியாது. நாம் இருவரும் இணைந்து இந்த பிரம்மாண்டத்தை ஆட்சி புரியலாம். ஆட்சி புரியலாம். ஆட்சி புரியலாம். யோசிக்காதே, என்னோடு கைகோர்க்க வா பௌமா. வேண்டாம் மகனே, தர்மத்திற்கு எதிராக செயல்படாதே. உன் சகோதரனின் அழைப்பை ஏற்றுக்கொள் பௌமா. நான் கூறுவதை கேள். மகாதேவா, ஒருவேளை அந்தகாசுரனுடன் பௌமன் இணைந்து விட்டால், அவர்கள் இணைந்தால் பிரபஞ்சத்திற்கு ஆபத்தல்லவா? இரத்த சம்பந்தம் அழைக்கிறது தேவி. அதை புறக்கணிப்பது இயலாத ஒன்று. ஆயினும் ஒருவேளை இன்று இரத்த சம்பந்தம் விவேகத்தை மறைத்துவிட்டால் பிறகு பேரழிவு நிச்சயம். ஒருவேளை பௌமனும் அந்தகாசுரனும் இணைந்து விட்டால் அதன் பிறகு நமது பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்துவிடும். பிரபஞ்சத்தில் அசுர குலமே சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும்.
எனக்கு நன்றாக தெரியும் நீ உன் சகோதரனின் அழைப்பை புறக்கணிக்க மாட்டாய் என்று. வாருங்கள் தேவி. பௌமா, இங்கிருந்து சென்று விடு. நம் இருவரின் குருதி ஒன்றாக இருக்கலாம், ஆனால் நம் குணம் ஒன்றல்ல. எவ்வாறு ஒளியும் இருளும் ஒன்றிணைய இயலாதோ அவ்வாறே இந்த சிவபக்தனும் சிவனின் எதிரியும் இணைவது என்பது இயலாத காரியம்.